வணக்கம் நண்பா. நம்மளோட தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரியல்மி பிராண்டில் ஒரு ஸ்மார்ட் வாட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி பேண்ட் 2 அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இதோட டிஸ்பிளே வந்து லார்ஜ் கலர் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அதுவும் 3.5 சென்டிமீட்டர், அதாவது 1.4 இன்ச்சு வரைக்கும் நல்ல ஹை குவாலிட்டியான டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 167x320 பிக்சல் வரை கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த வாட்சோட வெயிட் பார்த்தீங்கன்னா 27.3 கிராம் கொடுத்துருக்காங்க, அதாவது 27.3 கிராம் வரை கொடுத்துருக்காங்க. அதே போல் இதோட பேட்டரி பேக்கை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 12 நாள் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சார்ஜிங் மெத்தடும் பார்த்திங்கன்னா இதோட வயர்லெஸ் சார்ஜிங் மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேட்டரி சைஸும் பார்த்திங்கன்னா 204 மில்லி ஆம்ப் ஹவர் பேட்டரி கொடுத்துருக்காங்க இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாட்சோட ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. இது வந்து போத் ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் iOS ரெண்டுமே சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்சை வந்து நீங்கள் வாட்சில் டிஸ்பிளே மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லைனா ரியல்மி லிங்க்னு சொல்லி மொபைல் ஆப் மூலமாகவே இந்த வாட்சில் உள்ள எல்லா கண்ட்ரோலும் நீங்கள் அந்த மொபைல் மூலமாகவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாட்சை வச்சு நீங்கள் ரியல் டைம் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ரியல் டைம் ஹார்ட் ரேட்னா அப்போ உங்கள் ஹார்ட் பீட் எவ்வளோ பல்ஸில் துடிக்குன்னு சொல்லி எல்லாமே இந்த வாட்சில் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நீங்கள் பிளட் ஆக்சிஜன் மானிட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் பிளட்டில் எவ்வளோ ஆக்சிஜன் லெவல் இருக்குன்னு சொல்லி அதையும் இது காட்டி கொடுக்கும். இந்த சென்சார்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வாட்சோட பேக் சைடில் க்ரீன் அண்ட் ரெட் கலரில் ஒரு லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா டோட்டல் சென்சாரும் அந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடம் வந்து உங்கள் கையில் படுற மாதிரி நீங்கள் வாட்ச் கட்டிட்டிங்கன்னா போதும், உங்கள் பாடியில் நடக்கிற எல்லாமே அது சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஸ்லீப் குவாலிட்டி அனாலிசிஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ நேரம் உங்களுக்கு தூக்கம் பேலன்ஸ் இருக்குது, உங்கள் பாடி எவ்வளோ நேரம் தூக்கம் தேவைப்படுது, எல்லாமே அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு இந்த வாட்ச் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகுது உங்கள் பாடியோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 90 விதமான ஸ்போர்ட்ஸ் மோட்லேயும் இது ஆக்டிவேட் ஆகும். 90 விதமான ஸ்போர்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா யோகா, அவுட்டோர் வாக், ஸ்பின்னிங், கிரிக்கெட், ஃப்ரீ ட்ரைனிங், இன்டோர் வாக், இன்டோர் ரன், அவுட்டோர் ரன், பேஸ்கெட் பால், பூலிங், ஸ்விம்மிங், ரோவர், ஃபுட்பால், அவுட் சைட் சைக்கிள் அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸு, மொத்தமாக 90 ஸ்போர்ட்ஸ் மோடு இதில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸில் ஆட போகிறீங்களோ அந்த ஸ்போர்ட்ஸை இதுமாதிரி செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், அவ்வளோ பெர்ஃபெக்டாக இது ரெக்கார்ட் பண்ணுவோம். அதே போல் நான் முதல்ல சொன்ன மாதிரி சார்ஜிங் மெத்தட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் தான். ஸோ நீங்கள் பாக்ஸ்குள்ளே வாங்கும் போதே உள்ளே ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த லைட் எரியிறது கீழே படுற மாதிரி சார்ஜர் மேலே வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப் டு 50 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 மீட்டர் வரைக்கும் நீங்கள் தாராளமாக தண்ணிக்குள்ளே அது முக்கி எடுக்கலாம், எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. ஸோ இதை வச்சு நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது சரி, இல்லைன்னா எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் நீங்கள் வெளியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணியில் ரன்னிங் வாட்டரில் கூட வாஷ் பண்ணிக்கலாம், எதுவுமே ஆகாது. அப்புறம் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் ஐஓட் கண்ட்ரோல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் இந்த வாட்ச் வந்து ரியல்மி வாட்ச் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வேறு ஏதாவது ரியல்மி கேஜெட், சப்போஸ் நீங்கள் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா ரியல்மி லைட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா ரியல்மி மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த வாட்சை வச்சு லைட்டாக அதில் டேப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளைன்ஸ் வந்து உங்கள் மொபைலோட இந்த வாட்சோட கனெக்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் அது மூலமாகவே அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இயர்பட்ஸோட டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இயர்பட்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே இதில் வந்துடும். நீங்கள் இயர்பட்ஸ் இது மூலமாகவே நீங்கள் இயர்பட்ஸை டச் பண்ணாமே எல்லா கண்ட்ரோலும் இது மூலமே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ரியல்மி மொபைல் வச்சுருந்தீங்கனாலும் மொபைலோட நீங்கள் டச் பண்ணிங்கனாலும் போதும், மொபைல் கண்ட்ரோலும் இதில் வந்துடும். ஸோ நீங்கள் வாட்சை மொபைல் பக்கத்தில் கொண்டு போனாலே மொபைல் அன்லாக் ஆகிற மாதிரி அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இதில் நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரியல்மி லைட்லாம் இருக்குது, ஆட்டோமேட்டிக் லைட்லாம் இருக்குது. அந்த லைட்டு பக்கத்தில் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ச் மூலமாகவே லைட் ஆன் ஆஃப் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பர்சனலைஸ் டயல் ஃபேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் உள்ள டிஸ்பிளே வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் அதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்பிளே வேணுமோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஏகப்பட்ட டிஸ்பிளே ஆப்ஷன் இதில் கொடுக்குறதுனால நீங்கள் எந்த டிஸ்பிளே ஃப்ரண்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த டிஸ்பிளே நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இதில். அதாவது வால்பேப்பர், ஸ்க்ரீன் சேவர் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் மை ஃபோனில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை வச்சு இந்த வாட்ச் வச்சு ஃபோன் எங்கே இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ, நீங்கள் ஸ்ட்ரெஸ் மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னு சொல்லி அந்த மீட்டரில் காமிக்கும். ஒர்க் அவுட்டுன்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் வெதர் ரிப்போர்ட் இருக்குது, அலாரம் இருக்குது, மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், டைமர் செட் பண்ணிக்கலாம், கேமரா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ரிமைண்டர் முதற்கொண்டு இருக்குது, ஸ்டாப் வாட்ச் இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ஷன் இதில் இருக்குது. அதே போல் இந்த வாட்சை நீங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணி கால் பேசிக்கலாம், மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம், வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் இந்த வாட்சில் பார்த்துக்கலாம். அதே போல் நீங்கள் கையை ஷேக் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். நீங்கள் கையை தூக்குனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆன் ஆக ஆரம்பிச்சிடும்.
அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்சோட ஸ்ட்ரிப்பும் பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்சபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி என்ன கலரில் உங்களுக்கு இந்த ரிஸ்ட் பேண்ட் வேணுமோ நீங்கள் அந்த கலரில் வாங்கி மாட்டிக்கலாம். ஓகே, நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.